50 பேரை 500 பேரா மாத்திடாதீங்க. நீங்கள் சொன்னப்பவே நாங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருந்திருக்கணும். தப்பு எங்கள் மேலே தான். உங்களெல்லாம் நம்பி உங்கள் கையிலலாம் ஆட்சியை கொடுத்து இன்னைக்கு இந்த மக்கள் இறந்துட்டாங்களே இந்த மக்கள் இறந்துட்டாங்களேன்னு உங்ககிட்ட போய் சொல்யூஷன் கேட்டு நிற்கிறோம் இல்லையா? இது எங்களோட தப்பு தான். கண்டிப்பாக அந்த தப்புக்கு நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். ப்ளஸ் நாங்கள் எங்கே உங்களை சொல்லிட போகிறோமோன்னு நீங்களே உங்கள் வீடியோவில் இதுக்கு நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி வச்சுருக்கோம், இதுக்கு நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி வச்சதெல்லாம் சரிதான், ஆட்சியில் தானே இருக்கீங்க. எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, இந்த ரேப் கேஸ் எல்லாம் கூட விட்டுலாங்க. அதெல்லாம் வெறியில் எவனோ ஒருத்தன் பண்ணுறது. இந்த ஏர் ஷோ நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடந்துச்சு, இதுலலாம் இறந்தவங்க இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் என்னங்க பண்ணீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னீங்க? என்ன அக்கௌண்டபிலிட்டி வச்சுருக்கீங்க? அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிட்டா போதுமா? ஆமாங்க, இது எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? ஆட்சியில் இல்லாத நாங்களே எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம். லைக் இந்த கரூர் விஷயத்தில் கூட எவ்வளவோ அவர் அந்த ஃபேமிலியை தத்தெடுத்துக்கிற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார். கண்டிப்பாக இதில் எங்கள் மேலே 50% தப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் ஆட்சியில் இருக்க நீங்கள் உங்களால் இறந்தவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் உங்கள் வீடியோலேயே சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம், எடுத்தாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸை வல்கர் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆக்சுவலாக உங்கள் கட்சியிலேயே ரொம்ப வல்கராக பேசுகிற 2 பொண்ணுங்கள்ல நீங்கள் 2 பேர் தான் ரொம்ப டீசெண்டாக வல்கராக பேசுகிறீங்க. நானும் நினைக்கிறேன், சரி இதை பற்றிலாம் பேசக்கூடாது, ஐயோ இவங்களும் ஒரு பொண்ணாச்சு, இவங்களை பற்றி நம்ம பேசிடக்கூடாது, இவங்களும் ஒரு பொண்ணாச்சு, இவங்களை பற்றி நம்ம பேசிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல, எனக்கு மனசே வரமாட்டேங்குது. உங்களெல்லாம் எப்படி சும்மா விடுறதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை வல்கர் வாரியர்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, கீழே அவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறாங்கல்ல. அப்போ கூட சரி ஓகே, அவங்க பண்ணுறது தப்பு தான், சரி ஓகே நம்ம இதை பற்றி நம்ம பேசாமல் தான் இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன் மறுபடியும் பண்ணுறீங்க? உங்களுக்கு இப்போ வியூஸ் இல்லை, உங்களுக்கு இப்போ வேலை இல்லை, உங்களை கட்சியில் 2 மாநாட்டுக்கும் 2 மீட்டிங்க்கும் கூப்பிடணும், உங்களுக்கு பணம் வேணும், சாப்பிட்றதுக்கு காசு இருக்கணும். அதுக்காக நீங்கள் 4 வீடியோ போட்டால் விஜய் சாரை பற்றி பேசினா கண்டிப்பாக வியூஸ் பிச்சுக்கோன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நீங்கள் விஜய் சாரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால் டிஎம்கேக்கு எதிராக பேச முடியாது, ஏன்னா உங்களுக்கு தேவை காசு. இப்போ ஆட்சியில் நாங்கள் இருந்ததுதான் நீங்கள் எங்களுக்கு பாசிட்டிவாக கூட பேசியிருந்துருக்கலாம். பட் ஆட்சியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே சரி. சாரி உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லைல்ல, அதை பற்றி நான் மறந்துட்டேன். பட் நீங்கள் நியாயமாக யோசிச்சு முதல்ல உங்களுடைய வேர்ட்ஸில் யாரை எப்படி பேசுகிறோன்றது தெரிஞ்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸை நாங்கள் படிக்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸை, உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே போதும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். நாங்கள் 2 செகண்ட் கழித்து போய் கமெண்ட்ஸ் பார்க்கணும். நீங்கள் இப்போ உடனே உங்களை பற்றி என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு கமெண்ட்ஸ் கீழே பார்த்துக்கலாம்.